அடுத்து நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா வானதி பாண்டியனை மீட் பண்ணி பேசுறாங்க. நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது, சீக்கிரமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பாண்டியன் ரொம்பவே குழம்பி போறாங்க. உண்மையை சொல்லு, நீ ஏதாவது பொய் கண்டு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க. ஆனா வானதி எதுவுமே சொல்லாம நான் உண்மையதான் சொல்றேன், எனக்கு தெரியாது, நீ சீக்கிரமாவே என்ன கல்யாணம் பண்ண, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா பாண்டியனும் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது வானதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு வானதி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு பக்கம் சேரன் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப வானதி சேரன் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. நீங்க எப்போ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிப்பீங்களோ அப்பதான் எங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அதனால சீக்கிரமாவே நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சேரன் இவங்க 2 பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக வானதியோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசி பார்க்கலான்னு போறாங்க. ஆனா அவங்க சேரனை பார்த்ததுமே ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. சேரன் இது யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சிறாங்க. அடுத்து சேரன் முடிவு பண்றாங்க, நம்ம சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணணும், அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு புரோக்கரை வர வச்சு எனக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சீக்கிரமாவே கல்யாணம் நடக்கணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து கேள்விப்பட்டு அவங்க அண்ணா கிட்ட சொல்றாங்க, நான் சேரனை ரொம்பவே லவ் பண்றேன், அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவரும் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்க. அடுத்து சேரன் கிட்ட இந்த விஷயம், அடுத்து நிலா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. சேரனை என் தங்கச்சி காதலிக்கிறா, அதனால அவங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்றாங்க. நிலாவும் அடுத்து யோசிச்சு பாக்குறாங்க, இப்படி ஒரு விஷயத்த நாங்களே யோசிக்கல, எங்களுக்கு இதுல சம்மதம், நான் எல்லார்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வீட்டுல இந்த விஷயத்த சொல்றாங்க. எல்லாருமே வீட்டுல ஓகே சொல்றாங்க. அடுத்து சேரனும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. முதல்ல சேரனுக்கும்